ரொம்ப ஹைப் இல்லாத மேட்ச்லாம் இருக்கும்ல, இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி இவங்களெல்லாம் தாண்டி சில டீமில் சில டேலண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ நான் ராஜஸ்தானும் டெல்லி கேபிட்டல்ஸும் ஆட போகிறேன். இந்த மேட்ச்சில் உங்களுக்கு அக்சர் பட்டேல் கேப்டனாக இருப்பார், ஒரு கேஎல் ராகுல் அங்கே இருப்பார், ஒரு அபிஷேக் பட்டேல், ஒரு கருண் நாயர், சில இண்டிவிஜுவல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்காகவே ஒரு கூட்டம் கூடும். நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. நீங்கள் ஆர்ஆரில் எடுத்துக்கோங்க, அங்கே ஒரு சஞ்சு சாம்சன், எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால், ரியன் பராக், துருவ் ஜுரேல் இப்படின்னு அந்த பேர்களை சொன்னாலே அவங்கள பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்காக நிறைய பேருக்கு இந்த ஜூனியர்ஸ்களை ரொம்ப பிடிக்கும், ஃபியூச்சர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படிங்கும்போது இந்த ராஜஸ்தான் ராயல்ஸோ இப்போ டெல்லி கேபிட்டல்ஸும் விளாட்ற இந்த மேட்ச்சு எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு எதிர்பார்ப்பை தூண்டுது. ப்ளஸ் இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் பிரச்சனை இப்போ போய்கிட்டு இருக்குது, மேலே கீழே அங்கே நெட் ரன் ரேட்னு போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ அந்த காலகட்டத்தை நோக்கி வந்தாச்சு. 2 பாயிண்ட் முக்கியம், அதோட நெட் ரன் ரேட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற காலகட்டத்துக்கு வந்தாச்சு. அக்சர் பட்டேலுக்கும் கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் முக்கியம். ஏன்னா போன மேட்ச் மும்பை கிட்ட தோத்தாங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இந்த சீசன் ஆரம்பிக்கும் போதே என்னடா இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ விக்ட்ரி பாதைக்கு திரும்புவாங்களா அப்படின்னு பார்ப்போம். நிறைய கேள்வியோடு தான் இந்த ப்ரிவியூவை நான் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஐபிஎல் 2025 கிரிக்கானந்தாவும் டெக்கத்லானும் சேர்ந்து ஒவ்வொரு மேட்சோட ப்ரிவியூ ஷோவில் நம்ம கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச்சில் யார் ஜெயிப்பா, யார் அதிக ரன் அடிப்பா அப்படின்னு சரியாக கமெண்ட் பண்ணுறவங்களேருந்து நான் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பரிசுகளை வழங்குவேன். நிறைய பேர் பேக் ரிசீவ் ஆகிடுச்சு, ரொம்ப நன்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோலையும் உங்களை கருத்துக்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ நம்மளோட ப்ரிவியூக்குள்ள போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா? ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 டிராகனில் டெல்லி ஃபிரோஷா கோட்லா ஸ்டேடியமில் நடக்க இருக்கக்கூடிய டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி ப்ரிடிக்ஷன் பார்க்க வந்திருக்கிறீங்க. இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில் கிவ் அவே ஸ்பான்சர் டெக்கத்லான். இந்த மேட்சுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருக்குது. டெல்லியில் நடக்குது, பொட்டி கிரவுண்டு கிடைக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மும்பை 205 ஆரம்பித்தாங்க இந்த வருஷத்தை, டிசி சேஸ் பண்ணியிருக்க வேண்டியது. பட் ஆனால் ஸ்பின்னர்ஸோட தாக்கம், குல்தீப் யாதவ், விப்ராஜ், இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரண் சர்மா, இவங்களோட அட்டகாசத்தினால அட்ராசிட்டினால மும்பை இந்தியன்ஸ் 205 சுருங்கி டெல்லி கேபிட்டல்ஸ் 193 சுருங்கினாங்க. வழக்கமாக டெல்லி கேபிட்டல்ஸோட கேபிட்டல்ஸான டெல்லி ஃபிரோஷா கோட்லா ஸ்டேடியமில் வந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 400-450 ரன்கள் நீங்கள் பார்க்கலாம் 2 இன்னிங்ஸும் சேர்த்து. ஸோ அப்படின்னா இதுவும் பெல்டர் தான், சந்தேகமே கிடையாது. ஒன்று டாஸ் வின் பண்ணுறது பேட்டிங் எடுக்கலாமா பவுலிங் எடுக்கலாமான்னா டெல்லி கேபிட்டல்ஸ் கூடுமான அளவு வரைக்கும் அவங்க டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்க தான் பார்ப்பாங்கன்னு எனக்கு மனசில் தோணுது. ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஃபேஃப் வந்தாருன்னா கூட பிரச்சனை கிடையாது, இப்போ ஃப்ரேசர் வந்து ஃபார்முக்கு வரணும் அப்படிங்கிறத பற்றி அவங்க யோசிப்பாங்க, அதனாலே ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கணும்னு யோசிப்பாங்க. பட் ஓகே, இங்கே கரெக்டாக பேசி நம்ம டாஸை பற்றி இன்னும் விலாவரியாக நம்ம பேட்டில் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். டாஸ் ரொம்ப க்ரூஷியலாக இருக்க போது. பட் ஆனால் டிசிக்கு டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கணும்னு யோசிப்பாங்க. பட் ஆர்ஆர் டாஸ் வின் பண்ணாங்கன்னா டிசிக்கு கொஞ்சம் பின்னடைவு தான். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஒரு ப்ரெஷரே இல்லாமல் ஆடி ஒரு பெரிய ஸ்கோர் போட்டாங்கன்னா அந்த பவுலர்ஸ்களை வச்சு டிஃபெண்ட் பண்ணதை நினைப்பாங்க. ஸோ அதனால் டாஸ் ரொம்ப க்ரூஷியல். எந்த டீம் டாஸ் வின் பண்ணுறாங்களோ ஐ திங்க் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிப்பாங்க, நான் நம்புகிறேன். ஸோ இதான் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். இல்லை இங்கே பேசுகிறதுக்கு எனக்கு பெருசாக மனசு வரல, நான் பேட்டிலுக்குள்ள டேரெக்டாக போயிடுறேன். பிளேயிங் லெவல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஃப் வந்தாருன்னா வழியாக ஃப்ரேசர் வெளியில் போகிறத பற்றி கொஞ்சம் மேபி யோசிப்பாங்க நான் நினைக்கிறேன். மேபி எனக்கு மேபி தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லெவலில் 2 டீம்லேயும் பெரிய மாற்றங்கள் இருக்காது நான் நம்புகிறேன். ஓகேங்களா? நிதிஷ் ராணாவை தொடர்ந்து பயன்படுத்திட்டு தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. பிளேயிங் லெவல் விடுங்க, பேட்டில் நம்ம போயிடலாம். டாஸ்க்லேருந்து நான் வரேன். டாஸ் ரொம்ப பெரிய டாஸ்க் 2 டீமுக்குமே. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது 2 டீமோட ஸ்ட்ரென்த்து வீக்னஸுமே இந்த டாஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ ஃப்ரேசர் வந்து பார்த்தீங்கன்னா 1 ரன்னு 38 0 7 0 மொத்தம் 5 இன்னிங்ஸில் 2 டக் அடிச்சிருக்கிறாரு. சிங்கிள் டிஜிட் ரன்னு 2 தடவை வந்துருக்குது. அவுட் ஆகிறது ஒரு மாதிரி ஆக்வர்டாக தான் அவுட் ஆகிறாரு. இத்தனைக்கும் எனக்கு டிசி கிட்ட சேசிங்லேயுமே முடிப்பாருன்னு நினைக்கும் போது அன்றைக்கி அவரால் முடிக்க முடியல. 38க்கு அவுட் ஆனது. அபிஷேக் பட்டேல் வந்து 30 அவருடைய 30 வருது. இப்போ நீங்கள் ஆர்ஆரில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எப்படி 30-30 அதே போல் அபிஷேக் பட்டேல் வந்து அந்த 30-30ங்கிறது வருது. ஆனால் கருண் நாயர் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 89 அடித்தோடனே அதுவும் 40 பால் அடிச்சோடனே ஒரு பெரிய கான்ஃபிடண்ட்டாக இருக்குது. கேஎல் ராகுல் சேர்ந்தாமல் ஒரு 77 93 சின்னசுவாமிலையும் சேப்பாக்லையும் அடித்தார், பெரிய கான்ஃபிடென்ட்டு. பட் இன்னொரு பக்கம் அக்சர் பட்டேல் தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு வந்தாலும் அவரால் 30 ரன்னுக்கு மேலே ஒரு 40 ரன்னு அப்படிங்கிறது அவரால் ஒரு 50 ரன்னு ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்டு பண்ணி டீமை அடுத்த இடத்துக்கு வெற்றிக்கு கொண்டு போகிறது அவராலையும் முடியல. ஸ்டப்ஸு கிட்ட இருந்து ஸ்டப்ஸ் வந்து ஒரு நாட் அவுட் பேட்டராக 21 24 34 அவரோட இம்பாக்ட் காமிச்சிக்கிட்டு இருக்காரு. பட் ஆனால் எனக்கு ஸ்டப்ஸு கிட்ட இருந்து
டெல்லிக்கு வந்தாச்சு, அவங்களோட ஹோம் கிரவுண்டுக்கு வந்தாச்சு, அதனால் கண்டிப்பாக பாய்வார் பாருங்க, சந்தேகமே கிடையாது. ஸோ ஸ்டப்ஸு எனக்கு 30 அடிச்சுட்டே வராருன்னா அந்த பொசிஷனில் அவர் ஸ்டெடியாக இருக்கிறான்னு அர்த்தம். அசுதோஷ் ஒரு 66 வின் பண்ணதுக்கு அப்புறமா அவரும் ரொம்ப பெருசாக சோபிக்கலை, விப்ராஜுக்கு பெருசாக பேட்டிங் பண்ணி எனக்கும் பெருசாக பார்க்கல. சரி, இப்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் கிடைச்சா இப்போ ஸ்டப்ஸ் எடுத்துக்கோங்களேன், செதுக்கிடுவார், ரெடியாக இருக்கிறாரு. அப்புறம் அபிஷேக் புரேல் கிட்ட இருந்து நான் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு நல்ல இன்னிங்ஸ் எதிர்பார்க்குறேன். எனக்கு ஃப்ரேசர் முகர்க் எனக்கு சொல்ல தெரியல என்ன பண்ணுவார்னு சொல்லிட்டு. இந்த பேட்டிங் ஆர்டர் இது வரைக்கும் நீங்கள் பெருசாக கிளிக் ஆகலைன்னு யோசிக்கலாம். ஏன்னா இவங்க வைசாக்கில் ஆடி இருப்பாங்க, ஹைதராபாத்தில் ஆடி இருந்திருப்பாங்க, திரும்ப சென்னையில் ஆடி இருப்பாங்க, பெங்களூரில் ஆடி இருப்பாங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெல்லி ஃபெரோஷா கோட்லாத்துக்கு வராங்க. இதுக்கு முன்னாடி வேறு கண்டிஷன்ஸில் ஆடி வேறு ஒரு டீமுக்கு ஆடி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஸோ ஒவ்வொரு கண்டிஷன்ஸ்லையும் ஒரு அப்போ டெல்லிக்கு வரும்பொழுது தான் இவங்க இந்த டீம் வந்து டெல்லியில் ஆடுற டீமாக தான் இவங்க எடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது இப்போது டெல்லியில் இவங்க ஆடுறது தான் இவங்களோட பிளே ஆஃப் கனவு, இவங்களோட ஃபைனல் கனவு, இவங்களோட மொத்த சுயரப்புமே இதுக்கப்புறம் தான் தெரிய வருமே. ரொம்ப டெல்லிக்கு சூட்டபிளான, அதுவும் டெல்லி பிச்சுக்கு சூட்டபிளான பெருசாக எடுத்துருக்காங்க. இப்போ அக்சர் பட்டேல் நான் ஒரு கேப்டன் இன்னிங்ஸ் அவர்கிட்ட எதிர்பார்க்குறேன். இப்போ ஆர்ஆரோட பேட்டிங்குள்ளே வரேன். இப்போ ஆர்ஆரோட பேட்டிங்கில் பார்க்கும்போது ஜெய்ஸ்வால் லேட்டாக தான் பற்றிக்கிட்டாரு, 10 உடனே 67, அப்புறம் 6 போட்டார், அப்புறம் 75. அந்த 6 போட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிக்கு அகேன்ஸ்டாக ஆமாம் அந்த மேட்ச் சேசிங்கில் தோத்தது தான். அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சனுமே வந்து ஒரு மாதிரி 68 திருப்பி 13 20 38 41 சொல்லிட்டு அவர் ஒரு இன்கன்சிஸ்டன்சி தான். பட் ரியன் பராக் கிட்ட 25 37 43 26 30 அவர் அந்த 30 தொற்றுவார். 30 அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது 30 அப்படிங்கிறது வந்துடும். துருவ் ஜுரேல் கிட்ட இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 33 13 நாட் அவுட்டு 35 நாட் அவுட்டு அப்படின்னா அவர்கிட்ட ஒரு 30 ரன். ஹெட்மேர்கிட்டேருந்து ஒரு 42 20 56 7 19 9 சொல்லிட்டு நிதிஷ் ராணா ஒரு மேட்ச் 81 சிஎஸ்கே கிட்ட அடிச்சார், மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. பட் இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா இந்த 30ங்கிறது வந்துடும், 30 வந்துடும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஒரு 6-7 பேர் 5-6 பேர் 6-7 பேர் சேர்ந்து 30 ஒரு 140 150 ரன் அடிச்சிருவாங்க. ஆனால் இந்த ஸ்கோர் பத்தாது. இவங்க பாருங்கள் 242 ஒன்று அடிச்சிருப்பாங்க, திரும்பி 151 அடிச்சிருப்பாங்க, 182 205 159 சேசிங்கில், அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 173 போன ஜெய்ப்பூர் பிச்சர் ஸ்லோவான பிச்சில். பட் இவங்களால ஒரு 200 ரன் அடிக்கூட கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் அந்த பவுலர்ஸில் வச்சு டிஃபெண்ட் பண்ணணும்னா முடியும். எங்கே தோக்குறாங்க அப்படின்னா ஒருத்தவர் லீட் பண்ணி ஆடுற ஒரு இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான ஒரு ஆள் இல்லையோ. எனக்கு ஜாஸ் பட்லர் தான் ஜாஸ் பட்லர் மாதிரி ஒரு மெச்சூர்டான ஒரு ஆள் இங்கே இல்லையோ. சஞ்சு சாம்சன் இருக்கிறார், பட் சஞ்சு சாம்சன் இருக்கார், பட் சஞ்சு சாம்சன்லாம் தாண்டி ஒரு ஜாஸ் பட்லர் அங்கே கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணுறேன். ஒரு சகல் இல்லாதது ஓகே, பட் அஸ்வின் இல்லாத அங்கே தீக்ஷனா சரி பண்ணிடுறா கூட வச்சுக்கோங்க. பட் எனக்கு மேலே பேட்டிங்கில் வந்து இந்த 30 கூட ஒரு 80 100 ஆடுறதுக்கான ஒரு ஆள் ஜாஸ் பட்லர் அங்கே கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணுறான். ஜாஸ் பட்லர் ஆடினாலே இந்த ஆர்ஆர் டீம் அப்படிங்கிறது வேற. ஸோ பேட்டிங் 2 டீமே கம்பேர் பண்ணும்போது ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. கேஎல் ராகுல் மாதிரி இங்கே சஞ்சு சாம்சன், பட் கேஎல் ராகுல் அளவுக்கு சஞ்சு சாம்சன் கிட்ட பொறுமை இருக்கு. அவர் பாட்டுக்கு டப்புன்னு அடிச்சுட்டு ஒரு இதுதாண்டா அழகியல் அப்படின்னு 2 கவர் டிரைவ் போட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். பட் கேஎல் ராகுல் அப்படி இல்லை. என்னன்னா மற்றவங்களாம் 30 அடிக்கும்போது இவர் ஒரு 60 இருப்பார், பாலை சாப்பிட்டாலும் ஒரு 60 அடிப்பார். ஸ்கோர் கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும், மொமெண்டம் இந்த பக்கத்தில் வச்சுப்பார். எனக்கு ஆர்ஆர்கிட்ட என்னமோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னா லாங் இன்னிங்ஸ் கொஞ்சம் ஆடுறதுக்கு ஒரு ஆள் இல்லையோன்னு எனக்கு தோணுது, லீட் பண்ணுற ஒரு ஆள். அப்புறம் பவுலிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் சொல்லுவேன் வேறு பிளேஸில் ஆடி இருக்காங்க டிசி. இதில் வந்து அக்சர் பட்டேல் விக்கெட்லெஸ்ஸாக இருக்கார். ஸ்டார்க்கும் எனக்கு அவ்வளோ சிறப்பாக போட்ட மாதிரி தெரில. பட் குல்தீப் யாதவ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விக்கெட்லையும் நல்லா போட்டிருக்காருங்க. நிஜமாலுமே சொல்கிறேன், எல்லா ஸ்பின்னரை விட குல்தீப் யாதவ் வேறு மாதிரி. அவர் விப்ராஜ் பெரிய விக்கெட்டுகளை எடுக்கிறாரு. அப்புறம் முகேஷ் குமாரும் அவரால் விக்கெட் எடுத்து கொடுக்க முடியுது. மோஹித் சர்மா அப்போ விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு, பட் ரன்களை லீட் பண்ணுறாரு. ஸோ இப்போ குல்தீப் யாதவ், விப்ராஜ், முகேஷ் செம்ம. ஸ்டார்க் ஏதோ ஒரு மேட்ச் எஸ்ஆர்ஹெச் நல்லா போட்டாரா? இப்போ டெல்லிக்கு வந்திருக்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். நட்டுவோட இன்ஜுரி அப்டேட் இது வரைக்கும் எதுவும் பெருசாக தெரியல. பட் ராடர்கிட்ட முழுக்க இந்தியன் பேட்டர் டாப் ஆர்டரில் இருக்காங்கிறதுனால ஸ்டார்க்கு, இந்த அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் அதான் சொல்கிறாங்க. ஸ்டார்க்கு ஆஸ்திரேலியன், பட் ஆனால் அவரால் இந்த இந்தியன் பேட்டர்ஸில் நோண்டி விட முடியும். பட் அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், சஞ்சு சாம்சன், பராக், ஜுரேல் எல்லாம் ஒன்றா ஆடி இருக்காங்கிறதுனால இங்கே தான் வந்து எனக்கு என்னமோ டெல்லி கேபிட்டல்ஸில் கை ஓங்குதான் எனக்கு தோணுது ஒன்று. அப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட பேட்டிங் டெப்த் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுமே ஒரு முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம். பார்ப்போம் டெல்லியில் இந்த டீம் எப்படி செயல்படுறாங்கன்னு. அதுக்கப்புறம் இங்கே ஆர்ஆர் எடுத்திங்கன்னா எனக்கு ஆர்ச்சர் ஒரு மேட்ச் போன மேட்ச் அடி வாங்கினாரு, பட் ஆனால் இம்ப்ரெசிவாக இருக்கிறாரு. தீக்ஷனாவும் எனக்கு அவ்வளோ மோசமாக போகிற மாதிரி எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் அசரங்காவே நான் ஒரு மேட்சை சொதப்படுறாருன்னா அடுத்த மேட்சை இல்லை, நான் அசரங்காவை நான் அதே மாதிரி ரேட் பண்ண மாட்டேன். சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே விக்கெட் டேக்கர் அவங்க உட்கார வைக்கக்கூடாது. குமார் கார்த்திகேயா
அவரும் வந்து அவர் விக்கெட் மேக்ஸிமம் எடுத்து கொடுத்துறாரு. ஸோ இங்கே பவுலிங்கு மோசம் கிடையாது. ஆனால் ஒரு சஹல், ஆனால் ஒரு அஸ்வின் சம்திங் இவங்க இல்லாதது இவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு மாதிரி எனக்கு பர்டிகுலராக எனக்கு தோணுது. பட் பவுலிங் விதத்துலையும் சரி, பேட்டிங் விதத்துலையும் சரி, டெல்லி கேபிட்டல்ஸுக்கு சற்றும் குறைந்தவர்கள் அல்ல அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஆர்ச்சர் மேலே ஃப்ரேசர், புரெல், கருண் நாயருக்கு எப்படி போட போகிறாரு, ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய தீக்ஷனா, வனிந்து அசரங்கா, அங்கே கேஎல் ராகுல், அக்ஷர் ஸ்பின்னர் ஆடக்கூடியவங்களுக்கு எப்படி போட போகிறாங்க. அதே போல் குல்தீப் யாதவ், நான் சொல்லிட்டேன் குல்தீப் யாதவ், விப்ராஜ், ஸ்டப்ஸ்லாம் வந்தாலுமே மிடில் அங்கே இருக்கிறவங்க சஞ்சுவிலேருந்து ஸ்பின்னர் நல்லா ஆடக்கூடியவங்க அவங்க இருக்கிறாங்க. ஹெட்மயர் வரைக்கும் இப்போ ஸ்பின்னர் ஆடுறவங்க இருக்கிறாங்க. ஸோ பேட்டிலே ஸ்பின்னை இவங்க எப்படி ஆட போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச்சில் ஸ்பின்னு நல்லா விப்ராஜும் இன்னொரு பக்கம் கரண் சர்மாவும் நல்லா போட்டாங்க. பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினாங்க. வின்னிங் பர்சன்டேஜ் எனக்கு பேட்டிங் டெப்த் அதிகமாக இருக்குது ஒரு பக்கம்னா. டெல்லி கேபிட்டல்ஸ்கிட்டேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் இங்கே இருக்காங்கிறது ஒரு பக்கம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிசி வந்து 52% இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் 42% இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் கேப்டன்சி மேட்டர்ஸ். சரி, ஓகே, இந்த ப்ரிவியூ இதோட நிறைவடைகிறது. அடுத்ததாக ஃபேண்டஸி 11 ப்ரெடிக்ஷன் பொறுத்த போகும்போது நான் ஸ்டார்க், ஆர்ச்சர், அப்புறம் குல்தீப் யாதவ், துஷார் தேஷ்பாண்டே பிக் பண்ணுறேன். ஆல்ரவுண்டரில் ரியன் பராக், வனிந்து அசரங்கா, விப்ராஜ் பிக் பண்ணுறேன் முதல் முறையாக. எப்பவுமே அக்ஷர் பட்டேல்லாம் பிக் பண்ணி கேப்டனாக சூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பேட்டிங்கில் ஜெய்ஸ்வால், ஃப்ரேசர் முகர்க், கருண் நாயர். இது வரைக்கும் நான் கருண் நாயர், ஃப்ரேசர் முகர்க்லாம் பிக் பண்ணியிருக்க மாட்டேன். ஆரம்ப காலத்தில் மேபி ஃப்ரேசர் முகர்க் இருக்கலாம். இப்போ நிறைய பேர் ஃப்ரேசர் முகர்க் எடுக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது டெல்லிக்கு வந்திருக்கிறாங்க, அவர்கிட்ட ஏதாவது ரன்கள் வரும்போது. ஸோ ஃப்ரேசர் முகர்க். விக்கெட் கீப்பரில் கேஎல் ராகுல் பிக் பண்ணியிருக்கிறேன். கேப்டன், வைஸ் கேப்டன் யாரை பிக் பண்ணலாம் அப்படிங்கும்போது கேஎல் ராகுல் ஒரு வாய்ப்பு போகிறேன். அப்புறம் வனிந்து அசரங்காவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் எதிர்பார்ப்பேன். இல்லைனா நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரேசர் முகர்க் எடுத்து பாருங்கள். இன்னொரு பக்கம் டெத் ஓவரில் வந்து ஒரு சந்தீப் சர்மாலாம் வருவார். அந்த பக்கத்தில் அஷுதோஷ் ஸ்டப்ஸ்லாம் இருப்பார். மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸ்பின்னர்ஸ் வர்சஸ் ஸ்பின்னர் எல்லாம் ஆடக்கூடிய பேட்டர்ஸ் அண்ட் டெத் ஓவரில் இருக்கக்கூடிய, அதாவது இங்கேயும் புதுசு அங்கேயும் புதுசு, ஆனால் டெத் ஓவர் போடுறவங்களாம் பழசு. என்ன பண்ணுவாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச், மறக்காமல் பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பத்தியா?